டேய் மச்சான், நாளைக்கு தான்டா கடைசி டேட்டு ஃபீஸ் கட்டுறதுக்கு. அன்றைக்கி 2000 வாங்கினே கிடைக்குமா? சரி மச்சான், அமௌண்ட்லாம் ரெடி ஆகிட்டு நாளைக்கு காலேஜில் வந்து வாங்கிக்கடா. ஓகே மச்சான். டேய் மச்சான், பணத்தை காணோம்டா. டேய் என்னடா சொல்கிற? எப்படி? தெரியலடா, வீடு ஃபுல்லாக தேனேன், எங்கேயும் கிடைக்கலடா, மிஸ் ஆயிடுச்சு போலடா. என்ன மச்சான் இப்படி ஆயிடுச்சு? சாரி மச்சான். டேய் ஏன்டா, கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடு மச்சான். என்கிட்ட அமௌண்ட் இல்லை, நான் கட்டலன்னா எக்ஸாம் எழுத முடியாது. நான் ரெடி பண்ணி தரேன் மச்சான், நாளைக்கு காலேஜில் வந்து வாங்கிக்கடா. சரி மச்சான். டேய் மச்சான், ஒரு 2000 ரூபா கிடைக்குமாடா? 2000 ரூபாயா? அவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கடா போவேன்? டேய் மச்சான், அர்ஜென்ட்ரா. 2000 ரூபாயா? நானே வாங்கிட்டு கேட்கலான்னு இருந்தேன். டேய் ஒரு 2000 ரூபாடா. என்னடா பேசுறீங்க? இப்படியே சாக்குறதா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எப்போண்ணா கொடுப்பீங்க? நான் சொல்றது கேளுங்க. 2 மாசம் கொடுக்க 4 மாசத்துல கொடுக்க போறீங்க? அதெல்லாம் இல்லை. நான் எவ்வளோ நாள் ப்ளே பண்ணிட்டு இருப்பீங்க? நானும் உங்களுக்காக தான் பொறுத்து பொறுத்து போயிட்டு இதே பண்ணிட்டு இருந்தா என்ன அடுத்து எனக்கு பொருளை ஒன்றும் என்ன சொல்றீங்க? தம்பி கொஞ்சம் சொல்றது கேளுங்க தம்பி. என்னண்ணா கேட்க சொல்றீங்க? 4 மாசம் ஆச்சுண்ணா. தம்பி உங்களுக்கு கொடுக்குறதா தம்பி வச்சிருந்த காசை காணோம் தம்பி. ஒரு 2 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் கொடுத்துறேன் தம்பி. நெசமாலே நேற்று காசை காணோம் தம்பி. நான் இதெல்லாம் என்னண்ணா கதை இல்லைண்ணா? எத்தனை நாள் இப்படியே பண்ணிட்டு இருப்பீங்க? நம்ம வருமானம் தானே ஏதோ அப்பாட்டெலாம் நல்லா பேசி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். 4 மாசம் ஆச்சுண்ணா. எவ்வளோ நாள் இப்படியே பண்ணீங்க? தந்துடுறேன்ப்பா. நான் இதுக்கு மேலே என்னால் அப்பாட்டெலாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுண்ணா. 4 கிலோ அம்மானு தரலன்னா வீட்டை காலி பண்ண பாருங்க. நான் தந்துடுறேன் தம்பி. சீக்கிரம் கொடுக்குற வழியா பாருங்கண்ணே. வாடா. என்னண்ணே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வாடகை கேட்ட போகிறேன். நேற்று காசுலாம் ரெடி பண்ணிட்டேன். பாக்கெட்டில் தான் வச்சேன். பாக்கெட்டில் வச்சேன்னா எங்கே வச்சேன்னு தெரில. என்ன நேரம்டா. என்னென்ன பண்ணுவ வாடகைக்கு? அம்மா மோதிரத்தை தான் அடகு வைக்கணும். மோதிரமா? அம்மா கடைசியாக கொடுத்ததுன்னு சொல்லுவ, இப்போ அதே அடகு வைக்கிறேங்கிற. என்ன பண்ணுறது, தெருவில் நிற்க முடியும். அம்மா வந்துட தான் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி காந்தி பண்ண அந்த கீழ்த்தரமான செயல்னால அவன் அண்ணனுக்கு கிடைச்சது அவமானமும், அவன் அண்ணன் இழந்தது அம்மா கடைசியாக கொடுத்த அந்த ஆசையும் மோதிரமும் தான். அவனால தான் அப்படி ஆச்சுங்கிறது அவனுக்குள்ளே புகுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் நான் தானே இதை பண்ணேன், என்னை மன்னிச்சிருந்தான்னு அவன் அண்ணன்ட்ட போய் கேட்கறது கூட அவனுக்கு தைரியம் கிடையாது. அதனால் என்னை மன்னிச்சிருந்தான்னு ஒரு லெட்டரில் எழுதி அடுத்த நாள் அண்ணன் போகிறதுக்கு முன்னாடி வச்சுருந்தான். ட்ரெஸ்ஸு வேறு எப்படி கிடக்கு? மணி வேறு ஆயிடுச்சு. வீடெலாம் குப்பையாக கிடக்கு. டே காந்தி, நான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வை, நான் வந்துடுறேன். சரிண்ணா. அன்றைக்கி அந்த லெட்டரை பார்த்துட்டு அந்த அண்ணன் அவனை அடிச்சிருந்தாலும் திட்டிருந்தாலும் அவன் கஷ்டமாக வருத்தமாக பட்டிருக்க மாட்டான், சந்தோஷத்தான் பட்டிருப்பான். ஆனால் அன்றைக்கி அந்த அண்ணன் லெட்டரை பார்த்துட்டு ஒரு பார்வை தான் பார்த்தாரு. இவ்வளோதானடா நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை அது. அன்னையிலேருந்து அவன் இந்த மாதிரி பண்ணுறதே நிப்பாட்டிட்டான். இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் இவன் மனசை போட்டு இன்னமும் உறுத்திட்டே தான் இருக்குது. தன்னெஞ்சறிவது பொய்ய இருக்க பொய்த்த பின் தன்னெஞ்சை தன்னை சுடும்.